சிவகங்கை அருகே சலுகைபுரம் மதகுபட்டி கீழத்தெரு மேலத்தெரு கிராமத்தில் ஒரே சமூகத்தினர் பச்சை நாச்சி பிடாரி அம்மன், பாலடி கருப்பு, பொன்னழகி அம்மன் போன்ற தெய்வங்களை வழிபடுகின்றனர். அவர்கள் மாட்டுப் பொங்கலுக்காக மார்கழி 1ஆம் தேதியிலிருந்து விரதம் இருக்கின்றனர். ஒரு வாரத்திற்கு முன்பு மாட்டுத் தொழுவம் அருகே ஒன்று கூடி இறைவன் அனுமதி கிடைத்ததும் விழாவுக்கான பிடிமண் கொடுக்கின்றனர். அதன்படி இக்கிராம மக்கள், குறிப்பாக பெண்கள் வீட்டில் விரதம் இருந்தனர். அந்நாட்களில் வளையல், மெட்டி, கொலுசு உள்பட எந்த அணிகலன்களையும் பெண்கள் அணிவதில்லை. மாட்டுப் பொங்கலையொட்டி சாமியாடிகள் வீடு வீடாக சென்று அருள்வாக்கு சொல்லி பொங்கல் வைக்க அழைப்பு விடுத்தனர். பின்னர் பொங்கல் வைக்கும் பெண்கள் வெள்ளை சேலை உடுத்தி வீடுகளிலிருந்து பொங்கல் பானைகளை எடுத்து வந்தனர். அதற்கு தேவையான பொருட்கள், விறகுகளை ஓலைப்பெட்டிகளில் குடும்பத்தினர் எடுத்து வந்தனர். பூசாரிகள் பூஜையை முடிக்க அங்கிருந்து தலையில் மண் கலயங்களை சுமந்து ஊர்வலமாக வந்து மந்தைச் சாவடியை சுற்றி மாட்டுத் தொழுவத்துக்கு வந்தனர். தொழுவம் முன் ஒரே மாதிரியான மண் அடுப்பில் பொங்கல் வைத்தனர். பொங்கல் வைத்து ஒன்று சேர்ந்து தங்களது தெய்வங்களுக்கு தனித்தனியாக தலைவாழை இலையில் படையல் வைத்து வழிபட்டனர். பின்னர் அவற்றை ஒன்று சேர்ந்து உண்டனர். அதைத் தொடர்ந்து மாடுகளுக்கு துண்டு கட்டிவிட்டு சுதந்திரமாக அவிழ்த்துவிட்டனர். அபசகுனம் பார்க்காமல் ஏழை பணக்காரன் என்று பாகுபாடு இன்றி பாரம்பரியமாக வெள்ளை சேலை அணிந்து பொங்கல் வைப்பது நீண்ட கால சிறப்பு. பெண்கள் மார்கழி மாதம் முழுவதும் பயபக்தியுடன் விரதம் இருந்து தாளிப்பதில்லை, தரையில் படுத்து உறங்குவது என அணிகலன்களை தவிர்த்து ஆடம்பரமில்லாமல் விரதத்தை மேற்கொள்கின்றனர். இதில் ஆண்களும் சட்டை அணியாமல் பங்கேற்று பெண்களுக்கு உதவி செய்து விழாவை கொண்டாடுகின்றனர். வித்தியாசமான முறையில் வினோதமான வழிபாடு செய்து வருகின்றனர் இந்த கிராம மக்கள். உங்களை விட்டுட்டு ஒரு கோடு போட்டாங்க
இல்ல உனக்கு பிள்ளை எப்படி அவளுக்கு பிள்ளை எப்படி உங்களுடைய யாரும் வாய் தர கூடாது பாட்டு தம்பி 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 ஓகே ஓகே ஓகே
தம்பி தம்பி கொஞ்சம் தள்ளி. வணக்கம். நாங்கள் சிவகங்கை மாவட்டம் மதகுபட்டி பக்கத்தில் சலுகோரம்ன்ற கிராமத்தில் நாங்கள் பொங்கல் விழாவை ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவோம். நான் வருஷம் வருஷம் விரதம் இருந்து கோயில், அழகர் கோயில், பிராமலை, வாருப்பட்டி எல்லா கோயிலும் போய் வந்து எல்லாரும் ஒன்றும் ஒத்துமையாக இருந்து சாமி கும்பிட்டு வந்து விரதம் இருந்து எல்லாரும் சாமி கும்பிடுவோம். சமத்துவமாக எல்லாரும் இருக்கணுன்றதுக்காக ஒரே மாதிரி வெள்ளை சேலை கட்டி ஒரு இடத்துல பொங்க வச்சு ஒரு இடத்துல எல்லாரும் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரியும் நடக்கும் எங்கள் ஊரில். இந்த பொங்கல் எடுத்து ஒரே இடத்துல சாப்பிட்டு வரம் வந்து குழந்தை வர வேணும், வெளிநாடு போகணும், நல்லா படிக்கணும், எல்லாமே நல்ல மழை வரணும், நல்லா விளையணும், எங்களுக்கு பஞ்சம் போகக்கூடாது, அந்த மாதிரி நினச்சி நல்லா கும்பிடுவோம். அது மாதிரி எங்கள் ஊர் பஞ்சம் போனதில்லை, நல்லா விளையும். நல்லா வெள்ளை சேலைன்னா எல்லாரும் சமத்துவமாக ஒரே மாதிரி இருக்கணும், வேற கலர் கலராக அப்படி கட்ட மாட்டோம், எல்லாரும் ஒரே மாதிரி தெரியணும், ஏற்றத்தாழ்வும் இருக்கக்கூடாது அப்படின்றதுனால நாங்கள் சமத்துவமாக இருக்கணுன்றதுனால சமத்துவ பொங்கல் ரொம்ப சிறப்பாக. பொங்கல் தான் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சார். எல்லா பிள்ளைங்கெல்லாம் அங்கங்க போனவங்கலாம் எல்லாம் வந்துருவாங்க. பிள்ளைங்க எல்லாம் ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப பக்தியா பயமா இப்படிதான் இருந்து சாமி கும்பிடணும், நம்ம சாமிகிட்ட வரம் கேட்கணும், நம்மளுக்கு நடக்கணும், நம்ம பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நல்லா விளையணும், இப்படி எல்லாம் நினைச்சு நல்லா பண்ணுவோம். என் பேரு நல்லம்மா. என் பேர் சூர்யா. மதுவட்டி பக்கம் சலுகைப்புறம் எங்கள் ஊர், சிவகங்கை மாவட்டம். நாங்கள் வந்து பொங்கலுக்கு மார்கழி 30 விரதம் இருந்து தான் நாங்கள் வந்து பொங்க வைப்போம். தை பொங்கல் வந்து 3 ஊருக்கு போவோம். 3 ஊருக்கு எந்தெந்த ஊருக்குன்னா அழகர் கோயிலுக்கு போவோம், வாரிப்பட்டி போவோம், பிரான்மலை போவோம். 3 ஊருக்கு போய் தீர்த்தம் ஆடிட்டு வந்து தான் ஊரை சுத்தப்படுத்தி தான் நாங்கள் வந்து பொங்கல் கொண்டாடுவோம். மார்கழி 30 விரதம் தரப்படுக்கதே படுப்போம். வெள்ளை சேலை கட்டி கோசாலை கட்டி தான் இருப்போம். மஞ்சள் தட்ட மாட்டோம், கையில் வளையல் போட மாட்டோம், மெட்டி போட மாட்டோம், காலைல கொலுசுலாம் போட மாட்டோம். பக்தியாக இருப்போம் எங்கள் சாமிக்கு வந்து. அதே மாதிரி நாங்கள் வெள்ளை சேலை கட்டி தான் நாங்கள் வந்து பொங்க வைக்கிறது. வெள்ளை சேலை கட்டுறது வந்து அபசகுணமாக சொல்லுவாங்க. நாங்கள் வந்து அதெல்லாம் வந்து பெருசுப்படுத்த மாட்டோம். நாங்கள் வந்து அவங்க ஏற்றுமை, அவங்க வந்து பணக்காரங்க, இவங்க வந்து ஏழ்மை, அந்த மாதிரிலாம் இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் நாங்கள் வந்து எதுவுமே நினைக்க மாட்டோம். எல்லோரும் ஒற்றுமையாக எல்லாம் ஒரே இடத்துல வந்து நாங்கள் பொங்க வைப்போம். எந்த ஊரில் இருந்தாலும் சரி வந்து இங்கே வந்து இந்த பொங்க வச்சுட்டு போவாங்க. அதே மாதிரி தொட்டி உரம் கேட்பாங்க. ஆண் வாரிசு இல்லாதவங்க, குழந்தை இல்லாதவங்க, கல்யாணம் ஆகாதவங்க எல்லாருமே கேட்பாங்க. அடுத்த வருஷம் ஆண் வாரிசு அடுத்த வருஷம் தொட்டி எழுதிடுவாங்க. கரும்பு ஏலத்தில் எடுப்பாங்க, கனி ஏலத்தில் எடுப்பாங்க. அதே மாதிரி எடுத்துட்டு போங்க. கண்டிப்பாக இது வரைக்கும் நடந்திருக்கு. எதுக்காக இந்த மாதிரி பொங்கல்லாம் வைக்கிறீங்க? இது வந்து எங்களுக்கு வந்து ஊர் நல்லா செல்பமாகணும், மழை தண்ணி பெய்யணும் அப்படின்ற மாதிரி நான் எங்களோட சாமியை சொன்னால் நான் பண்ணுறேன். உங்கள் பேர்? சூர்யா.